ஈரானின் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள சென்ற ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனியே கடந்த 31ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வழக்கமாக தங்கும் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்த போது இஸ்மாயில் ஹனியே கொலை செய்யப்பட்டது பல மர்மங்களுக்கு வழிவகுத்தது. ஹனியேவின் படுகொலை சம்பவம் தொடர்பாக இஸ்ரேல் வாயை கூட திறக்காத நிலையில்தான் இந்த கொலைக்கு பின்னணியில் இருப்பது இஸ்ரேல் நாட்டின் மொசாட் உளவாளி அமைப்புதான் என்ற தகவல் வெளியாகி பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மொசாட் அமைப்பு எப்படி ஹனியேவை கொலை செய்தது என்பது தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. ஹனியேவின் படுகொலை முழுக்க ஈரானின் பாதுகாப்பு தோல்வி என்ற விமர்சனம் எழுந்த நிலையில் தற்போது கொலைக்கு உடந்தையாக இருந்து மொசாட் அமைப்பின் ரகசிய ஏஜென்ட்டாக இயங்கியதாக ஈரான் நாட்டின் முக்கிய அதிகாரிகளே சிக்கியது பரபரப்பின் உச்சமாக உள்ளது. ஹைகேடர் உளவு பிரிவு அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் ஹனியே தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸின் பாதுகாப்பு காவலர்கள் என மொத்தம் 24 பேரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளது ஈரான். ஹனியேவின் படுகொலைக்கு ஈரான் உளவு பிரிவின் முக்கிய அதிகாரிகளை கூட்டுச் சேர்த்து கொண்டு இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு இஸ்மாயில் ஹனியேவின் ஒவ்வொரு நகர்வையும் கண்காணித்துள்ளது. பதவியேற்பு விழாவுக்கு வந்த ஹனியேவின் தங்குமிடத்தை தெரிந்து கொண்டு கெஸ்ட் ஹவுஸின் 3 தனித்தனி அறைகளில் 7 கிலோ எடை கொண்ட சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை பொருத்தி வைத்துள்ளது. ஹனியே தங்கிய கெஸ்ட் ஹவுஸ் ஈரானின் IRGS என்ற உயர் உளவு பிரிவின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்ற நிலையில் அந்த அமைப்பின் முக்கிய அதிகாரிகளே மொசாட்டுக்கு உடந்தையாக இருந்து ஆபரேஷன் டு எலிமினேட் ஹனியே சதித்திட்டத்தை கனகச்சிதமாக அரங்கேற்றியது அம்பலமாகியுள்ளது. கொலைக்கு பிறகு கெஸ்ட் ஹவுஸின் CCTV காட்சிகளை ஆராய்ந்து பார்த்தபோதுதான் அங்கு பணிபுரியும் பாதுகாப்பு காவலர்களே மொசாட் அமைப்பின் ரகசிய ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. அத்தோடு ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை கொலை செய்ய மொசாட் அமைப்பு கடந்த மே மாதமே முயற்சித்ததும் தெரிய வந்துள்ளது. கடந்த மே மாதம் ஈரான் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி விமான விபத்தில் பலியான நிலையில் அவரது இறுதிச் சடங்கின் போதே இஸ்மாயில் ஹனியேவின் தலைக்கு குறிவைத்த மொசாட் அமைப்பு அப்போது கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் சேர்ந்ததால் ஹனியேவை கொலை செய்யும் முடிவை கைவிட்டிருக்கிறது. பின்னர் 3 மாதமாக காத்திருந்து புதிய அதிபர் பதவியேற்கும் விழாவில் வைத்து திட்டமிட்டபடியே ஹனியேவை கொலை செய்திருக்கிறது. ஹனியேவின் படுகொலைக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் ஈரான் உளவு பிரிவு அமைச்சர் மொசாட் அமைப்பின் ஊடுருவலை தடுத்திருப்பதாக தெரிவித்தார். ஆனால் உளவாளி அமைப்பான மொசாட்டுக்கு ஈரான் நாட்டு முக்கிய அதிகாரிகளே துணையாக இருந்தது ஹனியே படுகொலை சம்பவத்தில் புதிய திருப்பமாக அமைந்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க மொசாட் அமைப்பு குறித்தும் பல தகவல்கள் வெளியாகி உள்ளன. மேற்கு நாடுகளில் அமெரிக்காவின் CIA-வுக்கு அடுத்து பலமான உளவு அமைப்பு இஸ்ரேலின் மொசாட் தான். மொத்தமாக 7000 பேர் பணிபுரிந்து வரும் இந்த அமைப்புக்கு ஆண்டுக்கு $3 பில்லியன் அளவுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் நிதி ஒதுக்குகிறது. ஹமாஸ் தலைவர்களை தாண்டி சிரியா, லெபனான், ஈரான் போன்ற நாடுகளின் தலைவர்களையும் மொசாட் அமைப்பு கண்காணித்துக் கொண்டேதான் இருக்குமாம். உலகின் பல நாடுகளுக்கு தங்களது ஏஜென்ட்டுகளை அனுப்பி வைத்து உளவு பார்க்கும் மொசாட் ஒவ்வொரு உலக தலைவர்கள் பற்றி தகவல்களை ஃபிங்கர் டிப்ஸில் வைத்திருக்குமாம். அந்த தலைவர்கள் எங்கெங்கு செல்கிறார்கள், யார் யாரை சந்திக்கிறார்கள் என்பதை கண்காணிப்பதோடு தேவைப்படும் நேரத்தில் திட்டம் தீட்டி தீர்த்து கட்டுவதிலும் வல்லமையாம். இதனிடையே இஸ்மாயில் ஹனியே படுகொலைக்கு பின்னணியில் அமெரிக்காவின் பங்கும் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ஈரான் படுகொலைக்கு தக்க நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும் என சபதம் எடுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.